வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் tkTKLtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல தூக்கத்துக்கு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த தூங்குவதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஒர்க் அவுட், அதாவது சின்ன ஒரு 2 யோகா நீங்கள் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நிறைய வீடியோஸ் அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், என் கார்டிலே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவி பார்க்குறதுக்காகட்டும், அந்த ப்ளூ லைட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதாகட்டும், சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து படுக்கைக்கு போகணும். அதே மாதிரி முடிஞ்சால் காலார நடந்துட்டு வாங்க. அதுவும் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான். காலார ஒரு 10 நிமிஷம் இந்த வெறுங்காலில் நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ வெறுங்காலில் நீங்கள் நடந்துட்டு வந்தாலும் ஒரு நல்ல சவுண்ட் ஸ்லீப்பு. ஒரே டைமை நீங்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பயோ கிளாக் ஒரே டைமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் பெட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு சின்ன யோகா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது போய் பார்ப்போம். அடுத்தது நீங்கள் பெட்டில் படுத்துக்குங்க. படுத்துட்டு ஸோ முதல்ல நம்ம காற்றை வயிற்றில் இருக்க காற்றை இந்த யோகாலாம் நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட்டு முடிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிருக்கணும். அதுக்கு மேலே தான் நீங்கள் பெட்டுக்கு போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கேப் கொடுத்துங்க உங்களுடைய டின்னரு. ஸோ படுத்துட்டு முதல்ல பவன முக்தாசனம் நீங்கள் செய்யணும். பவன முக்தாசனம் அப்படிங்கிறது காற்று, முக்தாசனம்னா காற்றை வெளியேற்றுவது. ஸோ இந்த பவன முக்தாசனம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலை மேலே உயர்த்தி கொண்டு இந்த கால்களை மடக்கி நல்லா இந்த மாதிரி கட்டிக்குங்க. ஸோ இதில் ஒரு 20 கவுண்ட்ஸ் இருங்க. இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ மெதுவாக காலை மேலே தூக்கி ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக பண்ணணும் நீங்கள் ரிலாக்ஸாக. ஸோ இதில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய காற்று, அதாவது உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த கேஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய இந்த காற்றுலாம் வெளியே ஆயிரும். ஜீரணத்துக்கும் இது நல்லா உதவி செய்யும். அதே மாதிரி காலையில் நீங்கள் காலை கடனை கழிப்பதற்கும் இந்த பவன முக்தாசனம் ஒரு சிறந்த ஆசனமாகும். ஸோ இந்த ஆசனத்தை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி செய்யலாம். அடுத்தது இது செஞ்சுட்டு நீங்கள் இந்த காலை நமக்கு விபரீத கரணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசனம். ஸோ இந்த காலை நல்லா மேலே தூக்கி இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ மெதுவாக மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக நிற்க வைக்க முடியாதவங்க ஒரு செவிற்றினுடைய சப்போர்ட்டு, அதாவது ஒரு சுவர் இருந்துச்சுன்னா ஒரு வால்ட சப்போர்ட்டில் கூட நீங்கள் காலை மேலே தூக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த 2 ஆசனத்தை செஞ்சுட்டு அடுத்தது 3ஆவதாக சவாசனம். அதாவது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் தளர்த்திக்குங்க. உங்கள் உடலை தளர்த்திட்டு கால்களை சற்று விரித்து வைத்துக்கொண்டு உங்கள் கைகளையும் விரித்து வைத்துக்கொண்டு தளர்ந்த நிலைக்கு போயிடுங்க. கண்களை மூடிக்கொண்டு மெதுவாக இயல்பாக நடந்து கொண்டிருக்கும் உங்கள் மூச்சினை சுவாசத்தினை கவனியுங்கள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இந்த சவாசனம் அப்படிங்கிறது இந்த சாந்தி ஆசனம் ஒரு பெரிய ப்ராசஸ். இது நிறைய, அதாவது ஒவ்வொரு உறுப்புகளாக நினைத்து கொண்டு நம்ம ஒரு 30 minutes to 40 minutes இந்த ஆசனத்தை செய்யலாம். ஸோ இது பேசிக்காக நம்ம ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா, உங்களுடைய உடலை தளர்ந்த நிலையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளாக உங்களோட கவனத்தில் கொண்டு வாருங்கள். முதல்ல உங்களுடைய காலின் பெருவிரல், அடுத்தது விரல்கள், கணுக்கால், அடுத்தது உங்களுடைய முட்டிக்கு அப்புறம் உங்கள் தொடை, இடுப்பு பகுதி மற்றும் அடிவயிற்று பகுதி. ஸோ அடிவயிற்று பகுதியில் உள்ள அத்தனை ஜீரண உறுப்புகளும் மற்றும் உங்களுடைய மார்பு பகுதிக்குள்ள உள்ள உங்களுடைய நுரையீரல் மற்றும் இதயம்,
அடுத்தது வந்து உங்களுடைய ஷோல்டர், தோள் பகுதி, கைகள், கை விரல்கள் மற்றும் முதுகு பகுதி, அந்த ஸ்பைனல் கார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு முதுகு பகுதி. ஸோ கழுத்து, முன்கழுத்து, பின்கழுத்து மற்றும் தாடை, தலை, காது, உங்கள் முகத்தில் உள்ள அத்தனை உறுப்புகளும் மற்றும் மேல் தலையில் உள்ள உங்கள் மூளை, சிறுமூளை, பெருமூளை. ஸோ இந்த ஒவ்வொரு பாகங்களையும் வந்துட்டு மெதுவாக ஒன்றொன்றாக நினைத்து கொண்டு அந்த உறுப்புகளை மெதுவாக தளர்த்தி கொள்ளுங்கள். ஸ்லோலி. இந்த டைமில் வந்து உங்களுடைய மூச்சு வந்து ஒரு சாதாரண மூச்சாக இருக்குமாறு வைத்துக்கொள்ளுங்கள். இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும், அதாவது எந்த விதமான ஒரு முயற்சியும் செய்யாமல் உங்கள் அசைவுகள் உங்கள் இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் அந்த சுவாசத்தில் உங்கள் வயிற்றின் அசைவை மட்டும் கவனியுங்கள். மெதுவாக மூச்சை எடுக்கும் பொழுது உங்கள் வயிறு வந்து சற்று மேலே வருவதாகவும், அந்த மூச்சை வெளிவிடும் பொழுது உங்கள் வயிறு வந்து அடிவயிறு சற்று உள்ளே போவதாகவும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதை கவனத்தில் கொண்டு வாருங்கள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ். உங்கள் உடல் முழுவதும் ஒரு சீரான இயக்கத்தோடு இருக்கிறது, தளர்த்தி விடப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் உணர்வு, அதாவது உங்களுடைய உறுப்புகள் அனைத்துக்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலில் உள்ள அத்தனை இரத்த நாளங்கள், உங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வேலை செய்து கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு மனதார ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. உறுப்புகளை, உங்கள் உடலை தளர்த்தி கொண்டு மெதுவாக உங்கள் உடலை ரிலாக்ஸ் படுத்தி கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் and relax. ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் இந்த சாந்தி ஆசனத்தை செய்யும் பொழுதே உங்களுக்கு இயற்கையாக ஒரு நல்ல தூக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும். ஒரு சிறந்த ஒரு நல்ல அமைதியான ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விடுவீர்கள். இந்த முறையில் வந்து நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து கொண்டு காலையில் எந்திரிச்சிங்கன்னா உங்கள் உடல் ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பதை கண்கூடாக உணர்வீர்கள். ஆழ்ந்த தூக்கத்திற்கு உண்டான ஒரு சிறிய யோகாக்களை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க. அர்த்தபவன முக்தாசனம் மற்றும் உங்களுடைய விபரீத கரணி மற்றும் சாந்தி ஆசனம், சவாசனம் என்று சொல்லக்கூடிய இந்த சாந்தி ஆசனத்தில் நீங்கள் படுத்து உங்கள் உடலை தளர்த்தி கொள்ளும் பொழுது ஒரு சவுண்ட் ஸ்லீப் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த தூக்கத்தினை கொடுக்கும். இந்த முறையில் நீங்கள் தூங்கி பழக்கப்படுத்தி கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு நல்ல உறுதியோடும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஏன்னா ஒரு தூக்கம் வந்து நம்ம மனித உடலுக்கு வந்து இன்றியமையாததாகும். இந்த முறையில் நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறி, இந்த இன்ஃபர்மேஷன், இந்த யோகா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டீச்சர்.